தமிழர் என்றாலே பெருமை தான். எவ்வளோ காலங்களுக்கு முன்னாடி செங்கல்ல பயன்படுத்தி கோட்டை கட்ட முடிஞ்சிருக்கு. சுனாமியில் கூட இந்த கோட்டை ஒன்றும் அசரவில்லை, அழியவில்லை. பாருங்க, அந்த நூற்றாண்டில் நம்ம இன்னைக்கு படி வச்சு கட்டுறோம்ல, அன்னைக்கே அதில் படி வச்சு கட்டிருக்காங்க. பாருங்க, ஸ்டெப்பை பாருங்க, நம்ம ஸ்டெப்ஸு. இதான் ஆலமரத்தடியான் கோட்டை. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க லைஃப்பில் அடிச்சு அந்த காமிங்க. வணக்கம். நம்ம இருக்கிறது ஆலம்பரக்குப்பம், அதாவது ஆலமரத்தடின்னு சொல்லுவாங்க. இது சூனாம்பேடு G5 காவல் நிலையத்து லிமிட்டில் வருது. மரக்காணம், அதாவது செங்கல்பட்டு இந்த ரோட்டில் ஈசிஆரில் இந்த கோட்டை இருக்குது. இது ஃபுல்லாகவே சீஷோர். இதில் நடுவில் ஒரு சின்ன தீவு மாதிரி கூட உருவாகிருக்கு. நீங்கள் அங்கே இங்கே ஒரு போட்லேருந்து கூட அந்த பக்கத்துக்கு போய்க்கலாம். இங்கே வாங்க, அப்படியே கோட்டையை காட்டுறேன். அதாவது இந்த கோட்டையோட ஹிஸ்டரி இந்த இருக்குது. ஆலம்பரை கோட்டை, கிழக்கு கடற்கரை ஆலம்பரைப்பட்டை நாளில் ஒரு துறைமுகப்பட்டிடத்தில் நிகழ்ந்துள்ள சங்ககால இலக்கியமான சிறுபானாவற்றுப்படையின் மூலம் இப்பகுதி இடைக்கழி நாடு என்று பெற்றிருந்த அறியப்படுகிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் முகமதியர்களால் ஆலம்பரை கோட்டை கட்டப்பட்டது. இஸ்லாமியர்கள் தான் அந்த கோட்டை கட்டியிருக்காங்க. செங்கற்களாலும் சுண்ணாம்பினாலும் கட்டப்பட்ட சதுர வடிவிலான கண்காணிப்பு நிலை மாடங்கள் அமைந்துள்ளது. இக்கோட்டை சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. நவாப்புகளின் ஆட்சிகளை ஆலம்பரை துறைமுகப்பட்டினமாக திகழ்ந்துள்ளது. இக்கோட்டையில் கீழ்ப்புறம் படகுத்துறை ஒன்று உள்ளது. இந்த பக்கம் படகுத்துறை இருக்கு. கப்பலில் பொருட்களை ஏற்றி இறக்க அமைக்கப்பட்டுள்ளது. படகுத்துறை நீளம் சுமார் 100 மீட்டர் ஆகும். அவற்றின் பகுதிகள் தற்போது காணப்படுகிறது. ஆலம்பரை படை துறையின் சரிகை துணி வகைகள், உப்பு, நெய் போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. உப்பு, சரிகை, கீ இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஆலம்பரையில் அமைந்திருந்த நாணய சாலையில் ஆலம்பரை காசு, ஆலம்பரை வராகன் ஆகிய நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கு. அப்போ காயின்ஸ் இருந்திருக்கு. கிபி 18ஆம் நூற்றாண்டில் நாணய சாலையின் பொறுப்பாளராக இருந்த பொட்டிப்பத்தன் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக காசி ராமேஸ்வரம் தீர்த்த யாத்திரைகளுக்காக சிவன் கோயிலையும் பெரிய குளம் மற்றும் சத்திரத்தினையும் ஏற்பட்டிருக்கு. இந்த பெரு வழியாக தற்போது கோட்டைக்கு மேற்கில் 2 மைல் தூரத்தில் செல்கிறது. அதாவது ஒரு இஸ்லாமிய மன்னன் தான் இதை கட்டியிருக்கிறாங்க. பட் அவங்களே ராமேஸ்வரத்துக்கு தீர்த்தபுரத்துக்கு கோயில், சிவன் கோயிலும் கட்டியிருக்காங்க. எப்போ அப்போ ஒற்றுமையாக தான் இருந்திருக்காங்க. சொல்கிறாங்கல்ல, இஸ்லாமியர்கள் கோயில் அழிச்சிட்டாங்கன்னு. இது அந்த கோட்டையோட வடிவம் பாருங்க. கிபி 18ஆம் நூற்றாண்டில் அமைஞ்ச கோட்டையோடைய வடிவம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இன்னமும் ஸ்டில் இந்த கோட்டை இப்படி இருக்கு. அதாவது தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை ஒரு இதை பற்றியான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் 18ஆம் நூற்றாண்டு இருக்கு. 17ஆம் நூற்றாண்டு இறுதியில் முகலாய அரசு தான் கட்டியிருக்காங்க. முகல் எம்பரர்ஸ் கிபி 1735 நவாப் தோஸ்த் அலிகான் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. பிரெஞ்சு தளபதியான புகழ்பெற்ற டூப்ளே தனக்கு அளித்த உதவியை பாராட்டி கோட்டையை தக்கான சுபேதார் அவர்கள் மூலியமா பிரெஞ்சுக்காரர்கள் கிபி 1750 அன்பளிப்பாக கொடுத்துள்ளனர். பிரெஞ்சு ஆட்சியின் வலிமை தளர்ந்த போது ஆங்கில தளபதி கிபி 1720 கோட்டையை கைப்பற்றி இதை தகர்த்திருக்கிறார். டேமேஜ் பண்ணி காலி பண்ணியிருக்கிறாங்க. தற்போது கோட்டையின் சிதைந்த பகுதி மட்டுமே காணப்படுகிறது. இது பறந்து விரிந்த பரப்பில் முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்ட கோட்டையாகும். கோட்டையின் சுவர்கள் கொத்தனார்களும் படையெடுப்புகளும் கடற்காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் கால வெள்ளத்தில் முற்றிலும் சிதைந்து உடைந்து சுவர்கள் மட்டுமே எஞ்சிய காண்கிறோம். கோட்டை நுழைவாயில் அருகே இருபுறங்களிலும் படிக்கட்டுகள் காணப்படுகிறது. கோட்டையின் உட்புறம் அடர்த்தியான கடல் மணலால் நிறைந்து காணப்படுகிறது. முதன்மை செயலாளர் தொல்லியல் துறை. இது கவர்மெண்டோட போர்டு. இது கோட்டை டேமேஜ் ஆகி தகர்க்கப்பட்டது போக மிச்சம். இந்த பாருங்க, வெறும் செங்கல். நம்ம எவ்வளோ நம்ம பெருமை தாங்க. நமக்கு தமிழர் என்றாலே பெருமை தான். எவ்வளோ காலங்களுக்கு முன்னாடி செங்கல்ல பயன்படுத்தி கோட்டை கட்ட முடிஞ்சிருக்கு. இந்த பாருங்க, கோட்டையோட பேக் ஃபோர்ஸ் எல்லாமே அழிச்சது போக மிச்சம் மீதி இருக்குது. சுனாமியை கூட இந்த கோட்டை தாங்கி இருக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். சுனாமியில் கூட இந்த கோட்டை ஒன்றும் அசரவில்லை, அழியவில்லை. இதெல்லாம் அந்த கோட்டையோட இந்த சென்டர் ஃபேஸ். இதை சுற்றி இந்த கோட்டை இருந்திருக்கு. இங்கே வாங்க, இது சுற்றி இதான் கோட்டை. அந்த பகுதி, இந்த பகுதி அப்படியே வருதா, அப்படியே வருதா, அப்படியே வருதா, அப்படியே வருதா. இங்கே பாருங்க, இந்த கோட்டையோட சொச்சமுச்ச ஃபேஸ். இப்படி உள்ள போயிடலாமா?
இந்த கோட்டை, இந்த பழைய பொருட்கள்லாம் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கு. நீங்களாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லுது தானே. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கம்பீரமாக நிற்கிது இல்லை. இந்த இந்த வலிமைக்கு முன்னாடி நம்மளாம் யாரு? நம்ம எத்தனை தலைமுறையை பார்த்துருக்கோம். இது இந்த பாருங்க, அடையே அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த வளைவெல்லாம் வச்சு கட்டி செங்கற்கள்லாம் ஒரே ஃபோர்ஸில் அடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மிஸ்ஸிங் கூட இல்லாமல் அடுக்கப்பட்டிருக்குது. இதான் கடல் எவ்வளோ கிட்ட இருக்குது, க்ளோஸில் இருக்குது. இது ஃபுல்லாகவே மணல் திட்டு. அந்த ஆராய்ச்சியில் அதான் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் எதுவுமே இல்லை, மணல் திட்டுகள். வெளியிருந்து பார்க்க ரொம்ப சின்னதாக தெரிஞ்சிருக்கும். நடக்க நடக்க அதோட எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க. பாருங்க, அந்த நூற்றாண்டில் நம்ம இன்னைக்கு படி வச்சு கட்டுறோம்ல, அன்னைக்கே அதை படி வச்சு கட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டெப்பை பாருங்க, நம்ம ஸ்டெப்ஸு. மேபி இது வாட்ச் டவர் மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க. அப்படியே இறங்கி வர்ற பார்த்துறங்க. இந்த பாருங்க, நம்ம எப்படி படிக்கட்டுறோம் அந்த படிக்கட்டு இதில் இருக்கு. இந்த செங்கற்கள்லாம் மெக்கானிக்கல், கீழே போட்டால் உடையுது. இங்கே பாருங்க, உடையல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. வழிபாட்டு தலங்களாக கூட இருந்திருக்கலாம், பள்ளிவாசல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நிறைய சான்சஸ். இது கடல் வந்துடுது. இங்கே பாருங்க, இதான் கடல். இப்போ சுனாமி எவ்வளோ அடித்து தூக்குனுச்சு, அதில் கூட இது ஒன்றும் ஆகலை, கம்பீரமாக நின்று இருக்கு. நான் ஒரு படிக்கட்டு ஏறி கேட்டேன்னா அதோட ஸ்டெப்ஸ் இந்த இருக்கு பாருங்க, இந்தாண்ட பக்கம். அது இது அந்த அந்த அகழ்வாராய்ச்சியில் இருக்குது, தெளிவாக இருக்குது. ஒரு மணல் திட்டு இருக்குது. இப்போ இங்கே போட்டுக்கு தரேன் இருக்காங்க, நம்ம அங்கே போகலாம், அங்கே போய் சமைச்சு சாப்பிட்லாம், அதுக்கு அனுமதி உண்டு. ஆனால் நீந்துறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம், நீச்சல் தெரிஞ்சால் நீந்தலாம். மற்றபடி ட்ரை பண்ணுறது ஆபத்து, தண்ணீர் பொதுவாக ஆபத்து. ஆனால் உள்ளூர்வாசி ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு. ஆமாம், இந்த போட்டில் தான் மீன் பிடிக்க போகிறாங்க. இது கோட்டையோட இந்த பக்கம் இப்படி காட்டு. நம்ம உள்ளே போய் வெளியே வந்துட்டோம், வந்து கோட்டையின் பகுதிக்கே வந்தாச்சு. இங்கே நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. இயக்குனர் பாலாவோட படம் இங்கே எடுக்காத ஷாட்டே கிடையாது. நிறைய ஷாட்டு பாலா வந்து இங்கே எடுத்திருக்கிறாரு. திரைப்படம் சுற்றி வந்தாச்சு, ஆரம்பித்த புள்ளிக்கு வந்தாச்சு. இதான் ஆலமரத்தடியான் கோட்டை. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க லைஃப்பில் அழைச்சி வந்து காமிங்க. இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டான பிளேஸ். இது இந்த கோட்டையோட சுவர். ஏன்னா அவங்க தொல்லியல் துறை சொல்லியிருக்கப்படி பார்த்தா கடலில் இது போகவே இல்லை, இதோட தான் இருந்திருக்கு எல்லையே. நடுவில் உள்ள திட்டு இதுவாக தான் இருந்திருக்கு. இது ஃபுல்லாகவே ஃபிஷிங் போட்டு. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட ஒரு சேஃபர் ஜோன். ஏன்னா மீனவ சகோதரர் இருக்காங்க, அந்த இடத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் பார்க்க ஒரு மாதிரி தனியாக ஐசோலேட்டடாக தெரியும், பட் மீனவ கிராமம் இருக்குது, அவங்க நமக்கு எல்லா சோர்ஸும் ஏற்பாடு பண்ணி தர்றாங்க. நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். ஒன்றே உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் என்ஜாய்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, ஒன்றே உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கலாம். வேறு ஒரு டூரிஸ்ட் பிளேஸோட வேறு ஒரு நாளில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.